காமராஜர் போர்ட் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கவுண்டன்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த காமராஜர் போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் போர்ட்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, கோல், லிக்விட் அண்டு அயன் இது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. என்ன வேலைவாய்ப்புன்னு நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கவுண்டன்ட் போஸ்டிங்கு. வாங்க இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கவுண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அக்கவுண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளை டேட் ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/2 அதாவது பிப்ரவரி 27லேருந்து க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்குலாம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு 25,000லேருந்து 50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் வேகன்சிஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 6, ஓபிசிக்கு 2, எக்கனாமிக்கலி வீக்கருக்கு 2 அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூனியர் அசிஸ்டண்ட்லையும். ஜூனியர் அக்கௌண்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 2, ஓபிசிக்கு 1 மொத்தம் 3 வேகன்சின்னு மொத்தம் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளை ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்து தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கும் அதே தான் 30 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், அண்ட் பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியோட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன் கரண்ட்லி ஒர்க்கிங் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த போஸ்டிங்க்கெலாம். அண்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 200 ரூபாவும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாவும், எஸ்சி எஸ்டி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாவும், எக்ஸ் சர்வீஸ்மேன் பேக்வர்ட் பர்சன் டிசபிலிட்டி பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் இல்லைங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கலாம். அண்டு இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் kamrajport.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கில் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க வந்தால் எக்ஸாம் வச்சுதாங்க. எக்ஸாமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப் தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கும் சரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 120 கொஷின் 120 மார்க்குக்கு இருக்குங்க. இந்த எக்ஸாமில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சென்டர்ஸில் எங்கெங்கே போட்டிருக்காங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க. அண்ட் அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை, நியூ டெல்லி, கொல்கட்டா, பெங்களூர், போபால், ஹைதராபாத், திருவனந்தபுரம், விஜயவாடா இந்தந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரும். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த 3 டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதை பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா இவங்களோட ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைனில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து மெயில் ஐடியில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கார்டில் வந்து ஏதாச்சும் இதுவாக ரிலேட்டடாக இல்லை எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து இது பண்ணணும்னா அதுக்கும் வந்து தனியாக வந்து ஹெல்ப்லைன் நம்பர், ஹெல்ப்லைனுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் காமராஜ் போர்ட்லேருந்து வந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு 1 by 1 பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.